போய் காய்ஸ், அப்படி நியூ இயர் காரணமா 4 நாள் லீவோட கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங்கே நம்ம அண்ணன் கேட் வர டிராப் பண்ண சைனை போட்டு வெளியே வந்து பார்த்தா சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஆன் டிராவல் மோட். ஸோ பிளான் பியை போட்டு நின்றுட்டோம் லிஃப்ட் மோட். எங்க நேரத்துக்கு ஒரு வண்டியும் வரல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. கடைசியா வந்தார் விநாயக் மாதிரி நம்ம எஸ்இடிசி என்ட்ரியோட ஏறிட்டோம். திருச்சி வர ஒரு அருமையான உறக்கம். எழுந்து பார்த்தா காவேரி ஆறு. நம்ம அண்ணன் அல்டிமேட்டா ஓட்டி 5 மணி அளவுல திருச்சியை வந்தடைந்தோம். ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 2 hours இருப்பதால் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு லெக் ஒர்க் போட்டோம். அப்படியே முடிச்ச கையோட காளானையும் போட்டோம். திரும்பி பார்த்தா நியூ இயர் எக்ஸிபிஷன் ஷோன்னு ஒன்று உள்ள வந்துட்டோம். ஸ்னாப் கன்னட்டுக்காக தேடிட்டு இருந்த நம்ம அட்டிகளுக்கு ஒரு அருமையான ஸ்பாட் சிக்கியது. போட்டிங், ஜெயிண்ட் வீல், கோஸ்ட் ஹவுஸ், டாய் ட்ரெயின் எல்லாத்தையும் ஒரு வாட்சா விட்டு நம்ம அட்டியோட கிளம்பிட்டோம் காய்ஸ். சரியா 7 மணி பக்கமா ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தோம். வந்த கையோட டிக்கெட்டை போட்டு பிளாட்ஃபார்மை பார்த்துட்டு வந்துட்டோம் ட்ரெயினுக்கு. அப்புறம் காய்ஸ், சில நேரம் என்னடா லைஃப் இப்படி போகுதுன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? டோன்ட் வெரி. ஒரு அண்டர்சோட் டிக்கெட்டை போட்டு ட்ரெயின்ல ஏறுங்க. அப்ப தெரியும் நம்ம கம்பெனி தர அத்தனை பேர் இருப்பாங்க. ஆனா இந்த கூட்டத்திலையும் நீ ஆன் சேஃப் ஜோன் காய்ஸ். 9 மணி பக்கமா மதுரை வந்த கையோட நம்ம அண்ணன் பாய் கடல ஏறி நூடுல்ஸ், ரைஸ், சில்லின்னு பிளாஸ்ட். ஸ்டேஷன் வந்த கையோட மதுரை டு சவுத் இந்தியா சுவிட்சர்லாந்துக்கு ஒரு டிக்கெட்டை போட்டோம். ட்ரெயினையும் கண்டுபிடிச்சிட்டோம் காய்ஸ். வாங்கிட்டு வந்த பாசலை நம்ம அட்டிகளோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு 2025 to 26 ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணிட்டு வந்தடைந்தோம். இந்தியாவோட முதல் முடிவுமையான கன்னியாகுமரி, அதாவது நம்ம ஹோம் டவுன் தான் காய்ஸ். வந்து இறங்கின கையோட நம்ம அட்டிகள் எல்லாம் ஒருத்தராக விடைபெற நம்மளும் விடைபெறுவோம். அப்புறமா ஹாப்பி புது இயர் காய்ஸ். ஸ்டே ஹாப்பி காய்ஸ்.